Hi guys, welcome back to my channel YouTube VCC. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம டெஸ்க்டாப் ஹார்ட்வேருக்கும் லேப்டாப் ஹார்ட்வேருக்கும் இருக்கிற டிஃபரன்சஸ் தான் வந்து பார்க்க போறோம். சோ எது வந்துட்டு பெட்டரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் அண்ட் நார்மல் டெஸ்க்டாப்க்கும் லேப்டாப்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்சஸ் என்ன? சோ அத பத்திலாம் இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லேப்டாப் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ லேப்டாப் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் போர்ட்டபுளாக வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ எங்கே வேணாலும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பெருசாக வந்துட்டு உங்களுக்கு மெயின் ஒயர் கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களோட லேப்டாப்பில் பேட்டரி இருந்ததுனாவே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் அதுவே நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஜென்ரல் டெஸ்க்டாப் பிசி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நிறைய மெயின் ஒயர் கேபிள்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வெளியே எங்கேயுமே வந்து கேரி பண்ணிட்டு போக முடியாது. ஸோ லேப்டாப்புக்கும் டெஸ்க்டாப்புக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். அண்ட் இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து இந்த ரெண்டுத்தோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து லேப்டாப்ஸில் எல்லாமே வந்துட்டு நம்ம நார்மலாக வந்து i3 i5 ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்ப்போம். பட் ஆனால் அது எல்லாமே வந்து நார்மல் டெஸ்க்டாப்க்கு இருக்கிற ப்ராசஸ் கிடையாது. ஸோ இந்த i3 தேர்ட் ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, 6th ஜென்ரேஷன், எந்த ஜெனரேஷன் ப்ராசராக இருந்தாலும் சரி, இல்லைனா எந்த வேரியண்டான ப்ராசராக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு லேப்டாப்போட சைஸுக்கு வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணும். எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அது வந்து ரொம்பவே சின்னது. ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு ப்ராசர் வந்து ஃபாஸ்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி அதுக்கு வந்து போகணும். அது போக வந்துட்டு ஹீட் அவுட்புட் வந்துட்டு கம்மியாக இருக்கணும். இல்லைனா வந்து ஹீட் அவுட்புட் வர அளவுக்கு அதோட கூலிங் வந்து எஃபிஷியண்டாக வந்து ஒர்க் பண்ணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பெட்டராக வந்து இருக்கும். ஸோ ஒரு டெஸ்க்டாப் எடுத்து பார்க்குறப்ப அதில் வந்துட்டு நிறையவே ஃபேன்ஸ் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். அது போக நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கூலர்ஸ் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதனால தான் வந்துட்டு டெஸ்க்டாப் ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு லேப்டாப் ப்ராசஸை விட இன்னும் வந்து பெட்டராக வந்து ஒர்க் பண்ணும். பெட்டர் கூலிங் இருக்கிறதுனால ப்ராசஸருக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து போகணுமோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் போகும். ஏன்னா நமக்கு வந்து தனியாக வந்து பவர் சப்ளை கூட இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு தேவையான பவர் போகிறப்ப ஸோ அந்த பவர் யூஸ் பண்ணி அது வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து இப்படி தான் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ மோர் பவர் கொடுத்தோம் அப்படின்னா அது ஹையர் ஸ்பீட்ஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஹையர் ஸ்பீட்ஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப அதோட ஹீட் அவுட்புட் அப்படின்றது ஹையராகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கூலிங்கை மேனேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான பவர் லிமிட் இருந்தது அப்படின்னா உங்களோட ப்ராசஸ் முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் பண்ணும். ஸோ இதனால தான் நமக்கு வந்து டெஸ்க்டாப்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணும். ஈவன் நீங்கள் வந்து சேம் ப்ராசர் டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப்லையுமே வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு டெஸ்க்டாப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் வந்து இதுதான். ஸோ ஃபைனலாக பார்க்குறப்ப உங்களோட லேப்டாப்பில் நீங்கள் வந்து கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பவர் லிமிட்டாக இருந்தாலும் சரி அண்டு கூலிங் வந்து பெருசாக இருக்காது லேப்டாப்பில் அப்படின்றதுனால ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்க சேஞ்ச் பண்ணி தான் வந்து உங்களோட லேப்டாப்பில் வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து ஒரு டெஸ்க்டாப்பை விட உங்களோட லேப்டாப் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி வந்து ஸ்லோ அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஒரு சில லேப்டாப்ஸ் வந்து இன்னும் பெட்டராகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது டிபெண்ட்ஸ். ஸோ ஒரு மேனுஃபேக்சரர் எப்படி வந்துட்டு அதோட கூலிங்கை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து. அந்த இது மட்டும் இல்லாமல் ஒரு லேப்டாப்பில் வந்து மெயினாக பேட்டரி யூஸ் பண்ணி தான் வந்து அந்த லேப்டாப் ஒர்க் பண்ணுறதுனால ஸோ ஹை பவர் வந்துட்டு அது கன்சியூம் பண்ணிச்சு அப்படின்னா ஈவன் ஒரு ப்ராசர் மட்டுமே அந்த ஹை பவர் கன்சியூம் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு கிராஃபிக் கார்டுக்கும் வந்து பவர் போகணும். அது போக டிஸ்பிளேக்கும் பவர் போகணும். ஸோ இந்த மாதிரியான வேரியஸ் ரீசன்ஸும் இருக்குது உங்களோட லேப்டாப் வந்து ஸ்லோவாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் இந்த வீடியோலேருந்து ஏதாச்சும் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா வந்துட்டு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனல் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிருக்கும். ஸோ அதை பற்றி தனியாக டெடிகேட்டட் வீடியோவும் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமாக அதையும் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.